ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எப்பயுமே நம்ம சேனலில் ரயில்வே சீரியஸ்னு சொல்கிற எனக்கும் போர் அடிச்சிருச்சு. அதே போல் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஓப்பனாகவும் சொல்லிட்டாரு, அடிக்கடி இதே கான்செப்டில் போடுறீங்க, கொஞ்சம் மாற்றி யோசிங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ நமக்கும் அது கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்குது. ஸோ நம்மளும் எவ்வளோ ஒரு விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கோம் நம்ம ட்ராவலிங்கில். ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயத்தை இனிமேல் கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதாவது என்னென்னா, ஒரு ப்ரைவேட் ட்ராவல்ஸ் பஸ்ஸில் இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறோம். லக்ஸரியாக எவ்வளவோ சார்ஜஸ்லாம் வாங்குகிறாங்க, லக்ஸரியாக கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு போகிறாங்க. பட் அதுலேயும் சில தவறுகள்லாம் நடக்குது. அதில் என் கண் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய அஃபீஷியல் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நார்த் எல்லாமே நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அடிக்கடி நார்த் ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு மத்திய பிரதேசில் இருக்கிற ஒரு ஊர், எதனால் ஒரு ஊர்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஊர் பேர் சொல்லாமல் ஒரு வெறும் ஊர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரைவேட் ட்ராவல் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் வந்து வேறு எந்த ஒரு இஷ்யூ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்களுக்கு என்ன ஒரு மையக்கருத்து சொல்ல வரணும், அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிடணுங்கிறதுல நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ என்னென்னா, நான் சென்னையிலேருந்து நான் அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ட்ரெயின் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, எப்போயுமே ஃபார்மேட் எப்படின்னா, சென்னையிலேருந்து மும்பைக்கு ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு மும்பையிலேருந்து அந்த ஊருக்கு வந்து பஸ் புக் பண்ணுவாங்க, ட்ராவல்ஸ் பஸ் புக் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டு எல்லாத்துக்கும். ஆக அதுபடி அந்த டைம் நான் போயிருந்தேன். போகும்போது எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ வரும்போது நான் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வரும்போது அந்த மத்திய பிரதேசில் இருக்கிற அந்த ஊர்லேருந்து மும்பைக்கு வந்து எனக்கு பஸ் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பஸ் புக் பண்ணும்போது பஸ் புக் பண்ணிவிட்டு நான் வந்து அங்கேருந்து பிளான் எப்படின்னா, மும்பை வந்துட்டு மும்பையில் தானேயில் இறங்கிடணும். அதாவது தானேயில் வந்து தீன்ஹாட்னாக்கா ஸ்டேஷன் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இந்த ட்ராவல்ஸ் பஸ் எல்லாமே நிற்கும். அங்கேருந்து வந்து நான் வந்து தானே போயிட்டு தானேலேருந்து நான் சென்னை போகிற மாதிரி பிளான். இதுதான் வந்து ஷெடியூல். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நானும் வந்து தீன்ஹாட்னாக்காவில் காலையில் இறங்கிறதுக்கு முதல் நாள் நைட் பார்த்திங்கன்னா, என்னோடய லக்கேஜ் எல்லாமே நான் வந்து என் கையில் வச்சுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பேனிக்காக இருந்தது. அதனால் அது இல்லாமல் அந்த மாதிரி ட்ரிப் நான் போகிறது எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம், என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம் ட்ராவலிங்கில். ஸோ அதனால் கையில் வந்து நான் கையிலே வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து அதே பஸ்ஸில் வரக்கூடிய ஒரு பேசஞ்சர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய லக்கேஜை வந்து எடுத்துகிட்டு லக்கேஜை இதில் வைப்பாங்களா, அதுக்கு வந்து கிளீனர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ கிளீனர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் பஸ்ஸு கிளம்புற டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பில் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த லக்கேஜ் அப்படியே வச்சுட்டாரு. அதுக்கு பின்னாடியே வந்த பேசஞ்சர் அவங்க ஒரு 5 லக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 லக்கேஜை வந்து அவரும் அந்த லக்கேஜோட சேர்த்து வச்சிட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 7 லக்கேஜு, அதில் வந்து 5 ஒரு செட்டு வேறு கம்பைண்டாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு பேசஞ்சர் கொடுத்த லிஸ்ட்டு வந்து 2 லக்கேஜ் வந்து வேறு செட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க டேகை போட்டு உள்ளே வச்சுட்டாரு, கவுண்டருக்குள்ளே அந்த லக்கேஜ் இதுக்குள்ளே வச்சுட்டாரு. பஸ் அடியில் வைப்பாங்களா, அதில் வச்சுட்டாரு. பஸ்ஸு கிளம்பிருச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும். தீன்ஹாட்னாக்கா ஜங்ஷன் வந்தோடனே அந்த பேசஞ்சருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் இறங்கிட்டோம், நான் இறங்கிட்டேன். அதே போல் அந்த 5 லக்கேஜ் வச்சுருந்த அந்த பேசஞ்சரும் அதே ஸ்டாப்பில் தான் இறங்குறாரு. ஸோ இறங்கும்போது அந்த கிளீனர் வந்து அந்த டோக்கனை பார்த்துட்டு டோக்கன்லாம் வெரிஃபை பண்ணுறாரு. அதில் வந்து குறைச்சலே இல்லை. பட் டோக்கன்லாம் வெரிஃபை பண்ணி அந்த பேக் எடுத்து வெளியே வைக்கிறாரு. ஸோ வெளியே வைக்கும்போது அந்த பேசஞ்சருக்கு தெரிய வருது, இதில் வந்து 2 பேக் வந்து என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டை கட் பண்ணுறாங்க. நாட்டை கட் பண்ணி அவங்களோட 3 பேக்கை எடுத்துக்கிட்டு, என் பேக் அங்கே இருக்குது பாரு, உள்ளே இருக்குது பாரு, அதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது. பட் கடைசியாக வந்து என் லக்கேஜ் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணி அந்த 5 லக்கேஜை எடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் கிளீனர், அப்படி இல்லாட்டி ஒரு ரெஸ்பான்சிபிள் ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தராக இருந்தாருன்னா, அவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த 2 லக்கேஜ், அதாவது அதுக்கு முன்னாடி வச்ச ஒரு பேசஞ்சரோட 2 லக்கேஜ் எடுத்து என்ன பண்ணணும், நார்மலாக பஸ்ஸுக்குள்ளே வைக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பஸ்ஸு கிளம்புற அர்ஜென்ட்டில் கிளீனர் அந்த பஸ்ஸில் ஏறிட்டார். இந்த பக்கம் அந்த பேசஞ்சர் 5 லக்கேஜ் கொண்ட அந்த பேசஞ்சர் அவங்க லக்கேஜ் எடுத்து கிளம்பிட்டாங்க. எல்லாம் அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் ஒரு பாவமும் பண்ணாத பேசஞ்சர், அதாவது
அந்த 5 லக்கேஜ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசஞ்சர் வந்தாங்கல்ல, 2 பேக் குடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க. ஒரு பாவமும் பண்ணல. அவங்க பண்ணுன தப்பு கிளீனர நம்புனது. உள்ள வச்சுருவாருன்னு நம்பினவரு வச்சாரு. ஆனா, அடுத்த நாள் காலையில எடுத்து வெளிய வச்ச லக்கேஜ பஸ்ஸுக்குள்ள வைக்காம, அப்படியே வச்சுட்டு, அவர் பாட்டுக்கு பஸ் எடுத்துட்டு கெளம்பிட்டாங்க. அந்த நேரம் என்ன ஆயிருச்சு, இந்த லோக்கல்ல ஓட்டிட்டு இருந்த ஒரு ஆட்டோ, அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த லக்கேஜ் எடுத்துட்டு, அவரு ஒரு பக்கம் சம்மந்தமே இல்லாத ஒரு டைரக்ஷன்ல அவரு போயிட்டாரு. ஆக, அந்த லக்கேஜுக்குள்ள என்ன எவ்வளோ இருக்கு, என்ன ஏதுங்கிறது இப்போ மேட்ரு கிடையாது. ஆனா, அது தொலைச்சவனுக்கு தான் தெரியும் அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட வேல்யூ எவ்வளோ, யார் வாங்கி குடுத்தாங்க, என்ன ஏதுங்கிறது. ஈவன் அதில 1 கிராம் தங்கம் இருந்தா கூட அது எவ்வளோ வேல்யூ. ஆனா, அத புரியாத கிளீனர் அத அப்படியே போட்டு போறாரே, இது மாரி பண்ணுனா நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த பேசஞ்சர் போய் அந்த பஸ் டிராவல்ஸ் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். என் லக்கேஜ காணோம் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் அவருக்கு தேவையா? இல்ல அவங்க பண்ணுன தப்பு என்ன? பஸ்ஸுக்கு லக்கேஜ் எடுத்து உள்ள வச்சாங்களா அப்படின்னு பார்க்கணும். பட் அத பார்க்காம ஒரு பொறுப்பு இல்லாம அவங்க ஏறுனது அவங்க மேல ஒரு தப்பு. அது ஒண்ணு. அடுத்ததா நம்ம பஸ்ஸில நம்பி வந்தாங்களே அவங்க லக்கேஜ கரெக்ட்டா எடுத்து குடுக்கணுமேங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாம விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போறதுங்கிறது அந்த கிளீனரோட தப்பு. ஸோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் லக்கேஜுங்கிற ஒரு விஷயத்த நான் அவங்ககிட்ட யார்ட்டையும் குடுக்குறதே கிடையாது. எனக்கு கீழ இருக்கிற எல்லாத்துக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்றது அதான். என்ன தேவையோ அத கொண்டு போ. கையில வச்சு ஹேண்டில் பண்ணிக்கோ. லக்கேஜுங்கிறத குடுக்காத. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஆக இந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. நம்ம போறது பெருசு இல்ல. எதுல போறோம்? கப்பல்ல போறோமா? பஸ்ஸில போறோமா? ஃப்ளைட்ல போறோமா? ட்ரெயின்ல போறோமாங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம லக்கேஜ கரெக்ட்டா கொண்டு போற பொருள கரெக்ட்டா கொண்டு வரதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அத கரெக்ட்டான இடத்துல யார் கையில குடுத்து சேர்க்கணுமோ, அதே ஆள் கையிலேருந்து நம்ம வாங்குறதுங்கிறது தான் நம்மளோட திறமையும் சரி. அதேபோல வாங்கி வைக்கிறதா நீங்க வாங்கி வைக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா, யார்கிட்ட வாங்குனீங்களோ அந்த பொருள திருப்பி ரிட்டர்ன் குடுக்குறதிலும் சரி, ஒரு நியாயம் வேணும். பட் அன்னைக்கு அந்த டிராவல்ஸ்காரங்க பண்ணுனது இன்னைக்கு வரைக்குமே வந்து என்னால ஒரு மறக்க முடியாத ஒரு செயலா இருக்கு. இனிமேல் நீங்களும் இதே தப்ப நீங்க பண்ணிறாதீங்க. அதேபோல லக்கேஜஸ பொறுத்தளவுக்கு நீங்க உங்க பொறுப்புல என்னைக்குமே வச்சுக்கிறதுங்கிறது, உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுங்கிறது நல்லது. ஆக இந்த வீடியோல நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனிமேல் டிராவல்ஸ் பஸ் அப்படின்னாலே இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் வரணும். உங்க லக்கேஜ என்ன தேவையோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்துட்டு போங்க. தேவையான அளவு கொண்டு வந்துருங்க. ஆக நான் சொல்ல வர விஷயம் புரிஞ்சிருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.